ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த நவராத்திரிக்கு ரொம்பவே சுவையான சத்தான கருப்பு உளுந்து சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு கப் முழு கருப்பு உளுந்த முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் அந்த வடித்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 to 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா மூழ்க இருக்கணும். இப்போ இதை ஒரு 3 to 4 விசில் விடுங்க போதும். விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து நல்லா பதமாக வெந்திருக்கு. இந்த மாதிரி தருக்குன்னு தான் இருக்கணும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்தை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 to 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச கருப்பு உளுந்து சேர்த்துருங்க. இதை நல்லா ஒரு 2 to 4 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருங்க. ஒரு கொத்து கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.